வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம ஆத்தரைஸ்டு அட்வைசரோ, புரோக்கரோ, ரிசர்ச் அனாலிசிஸ்டோ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஆம்கர். 2025க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இப்போ இவங்களுடைய கீ வேல்யூஷன் ரேஷியோவில் பிஇ 16.99, பிபி 3.57 இருக்கு. நம்மளுடைய பார்வையில் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இவங்க வந்து ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. பிலோ ஆவரேஜ் தான் நம்ம சொல்ல முடியும். அதே சமயத்தில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஹையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இவங்க ஒரு அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி சால்வன்சி பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பியாண்ட் டாலரன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து இது வந்து ரொம்ப டெப்ட் டு ஈக்விட்டி ஹையாக இருக்குது. அது வந்து கொஞ்சம் பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது. அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் புக் வேல்யூ இவங்க மார்க்கெட் மூவ்மெண்ட்டில் வரும்போதே புக் வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணும்போது பியாண்ட் டாலரன்ஸுங்கும் போது அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ 50% கிட்டத்தட்ட 50% ஆஃப் த புக் வேல்யூக்கு தான் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டே இருக்கும், வாய்ப்பு இருக்கும். ஆனால் நம்மளுடைய கால்குலேஷன் ஆக்சுவலாக புக் வேல்யூ என்ன ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அதுக்கு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது புக் வேல்யூ 2.69 இருக்கு, ஃபேர் ப்ரைஸ் 5.8, கரண்ட் ப்ரைஸ் 9.25, ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 1.60 இருக்கு. குமுலேட்டிவ் இபிஎஸ் 2 குவார்ட்டருடைய ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ குமுலேட்டிவ் இபிஎஸ் 0.24 இருக்கு, அதோடைய ஆவரேஜ் 0.12. இபிஎஸோட டிடிஎம் 0.55 இருக்கு, அதோடைய ஆவரேஜ் 0.14. இப்போ இதில் நம்மளோட இன்ஃபரன்ஸ் என்னன்னாக்க நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 0.13. அப்போ அதை காட்டிலும் இது கூட இருக்கா ஆவரேஜ் அப்படின்னு சொன்னால் அதை காட்டிலும் ஒரு பைசா கூட தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அட்டி அதை காட்டிலும் ஒரு பைசா கூட தான் இருக்குது. அதே சமயத்தில் ப்ரீவியஸாக Q2ஓட இபிஎஸோட ரிசல்ட்டை காட்டிலும் கூட தான் இருக்குது. அந்த மாதிரியான சூழல் வரும்போது இது வந்து கொஞ்சம் இப்போ வந்து ரொம்ப எக்ஸிட் ஆக போகிறதுக்கு இதுக்கும் 0.01 தான் வித்தியாசங்கிறதுனால இப்போ கரெக்டிவ் ட்ரெண்டில் இருந்து இது கொஞ்சம் இதுவாகலாம், அதாவது வந்து ஒரு கன்சாலிடேட் ட்ரெண்டுக்கு மாறலாம். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு இவங்க வந்து நல்லா ஹையாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மேலே போகும். அதாவது ஆக்சுவல் ரிசல்ட் வந்து Q3ஓட ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க மேலே போகும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இது கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஏன் வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கோட ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நல்லா வந்துட்டானே எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அதுக்கு அடுத்த குவார்ட்டருக்கு பார்த்தோம்னா எக்ஸிட் ஆக போகிறது 0.18 போது இவன் இங்கேயே சொதப்பி வச்சான் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல இபிஎஸ் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இபிஎஸோட டிடிஎம் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால ஆக்சுவல் ரிசல்ட் சொதப்பாம 0.18 மேலே எடுத்துட்டான்னா சூப்பராக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த இபிஎஸ் டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் அதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி வரும்போது புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்ததுன்னா இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 8.2லேருந்து 11.6. இவன் 7யோ 6.9யோ உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் பெரிஸ் ட்ரெண்டுக்குள்ளே வந்துடுவான். அப்படி வந்தான்னாக்க 4.6லேருந்து 3.4, 2.9ங்கிற ரேஞ்சில் எங்கே வேணுனாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம வந்து எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நான் சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது வந்து பிரேக் பாயிண்ட் ஜோனில் தான் இருக்கிறான். பிரேக் பாயிண்ட் ஜோனில் வந்து பிரேக் பாயிண்ட் ஜோனோடைய பாட்டம் ப்ரைஸு 4.90லேருந்து 5, பிரேக் பாயிண்டோட பாயிண்ட் வந்து 10.5லேருந்து 10.8, பிரேக் பாயிண்ட் ஜோனோட டாப் ப்ரைஸ் வந்து 19.5லேருந்து 20. அதை உடச்சி இவன் மேலே போகிறான்னா R1 32.5லேருந்து 33.2 வரைக்குமாக இருக்கு. இப்போ இவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இப்போ இவன் பிரேக் பாயிண்ட்டை சுற்றி தான் இருக்கிறான். பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிரேக் பாயிண்ட் டாப்போட ரிவர்ஸ் ஆகுறது, அதாவது ட்ரெண்ட் ரிவர்ஸில் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் ரேராக தான் நடக்கக்கூடியது. அதனால இது கொஞ்சம் மேலே உடைச்சு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் இது ஒரு வருஷத்தில் நடக்குமான்னு தெரியல. அடுத்தடுத்த குவார்ட்டரில் அதிரி புதிரியாக இவன் எப்படி கொடுக்குறான்னு பார்க்கலாம். அப்போ இது கொஞ்சம் மேலே புஷ்அப் ஆக ஆரம்பிச்சான், ட்ரெண்ட் ரிவர்ஸில் எடுத்து புல்லிஷ்குள்ளே நல்லா ட்ரேட் ஆக ஆரம்பிச்சான்னா நெக்ஸ்ட் இயர் அதாவது 2026 கூட R1 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய பார்வை. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.